ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு லட்சுமி கணேசன், வயசு 78. பேஷண்டோட கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு சிவியரா பேக் பெயின், நடக்கவே முடியல. ஒரு வாக்கர் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிற மாதிரி தான் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. வந்தப்ப அவங்கள அசஸ் பண்ணி பார்த்துட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு மெனிஞ்சியோமா, முதுகெலும்புல வந்து ஒரு கட்டி இருந்திருக்கு. D8, D9, D10 3 லெவல்லையுமே அவங்களுக்கு வந்து அந்த கட்டி இருந்திருக்கு. அந்த கட்டிக்கு ஆபரேஷனும் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு கேன்சர் கட்டி மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டுங்கிறதுனால அதை ஆபரேஷன் பண்ணி எடுத்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே முடிச்சிட்டு தான் வந்து போஸ்ட் ஆபரேட்டிவா வந்து பிசியோதெரபிக்கு நடக்க முடியலங்கிறதுக்காக தான் நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. நம்ம பேஷண்ட்ஸோட ரிவ்யூஸ் பார்த்து தான் அவங்க இங்க வந்தாங்க. போன்ல என்கிட்ட பேசும்போது ரிப்போர்ட்ஸ்லாம் அனுப்ப சொன்னேன். ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். நான் பார்த்துட்டு அவங்க வாக் பண்ற ஸ்டேஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி ஓகே தைரியமா அம்மாவை பார்ப்போம், வர சொல்லுவோம், நடக்க வச்சிருந்த ஒரு தைரியத்துல தான் நானும் கூப்பிட்டேன். நான் வந்தாங்க. எனக்கு மினிமம் 3 வீக்ஸ் டைம் கேட்டிருந்தேன். 3 வாரம் இங்க தங்கி இருந்தாங்க. வந்ததுல எவ்வளவோ பரவாயில்ல. வரும்பொழுது வாக்கர் வச்சு நடந்தவங்க இப்போ வந்து சிக்கு இல்லைன்னா வந்து வித்தவுட் சப்போர்ட்டோடய நடக்கிற அளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு பேக்ல இருந்த பெயின், இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுனது எல்லாமே சரியாயிடுச்சு. 2 கால்லையும் அவங்களுக்கு ஆபரேஷனுக்கு அப்புறம் சிவியரா மதமதப்பு இருந்தது. நான் வந்து அவங்க வந்த அன்னைக்கு எடுத்த மதமதப்போட அந்த பயோதிசியோமீட்டர் ரிப்போர்ட்டையும் காமிக்கிறேன், அவங்க வீட்டுக்கு போற அன்னைக்கு எடுத்த ரிப்போர்ட்டிங் காமிக்கிறேன். எவ்வளவு பெரிய சேஞ்சஸ் இருக்குன்னு பாருங்க. வித் ப்ரூஃபோட தான் சொல்றேன். வரும்போது இவ்வளவு மோசமா இருந்தாங்க, இப்போ இந்த அளவுக்கு நல்லா இருக்காங்கன்ற ப்ரூஃபோட தான் சொல்றேன். நான் எதுக்காக இந்த வீடியோ, பொதுவா நாங்க எல்லா பேஷண்ட்டுமே வந்து ஆபரேஷன் பண்ண வேணாமா இங்க வாங்கன்னு சொல்றோம். ஆனா சில கண்டிஷன்ஸ்ல ஒரு கட்டி இருக்கு, என்ன பண்ண முடியும், கட்டி இருந்தா ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி கண்டிஷன்ல ஆபரேஷனுக்கு அப்புறம் வந்து பிசியோதெரபி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இவங்க லட்சுமி கணேசன். இவங்க நடக்கவே முடியாம வந்துட்டு இப்ப நல்லா நடந்து போறாங்க. சோ உங்களோட ரிப்போர்ட்ஸ் எனக்கு அனுப்பி விடுங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். முடிஞ்ச அளவு ஆபரேஷன் இல்லாம தப்பிக்க பார்ப்போம். ஒருவேளை ஆபரேஷன் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஆபரேஷன்ல இருந்து உங்க கம்ப்ளீட்டா ரெக்கவரி பண்ணி கொடுக்கிறது எங்களோட பொறுப்பு. தேங்க்யூ. இது லட்சுமி கணேசன் அம்மாவோட MRI ரிப்போர்ட். ஹோல் ஸ்பைன் ஃபுல்லாவே வந்து ப்ராப்பரா எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு ப்ராப்ளம் இருந்தது, நிறைய ப்ராப்ளம் இருக்கு. நம்ம டைரக்டா வந்து இம்ப்ரெஷன் போயிருவோம். அவங்களோட ஸ்பைனல் கேனல் டயாமீட்டர் பார்ப்போம். L4 L5 8.2 mm இருந்திருக்கு. L5 S1 வந்து 6.7 mm இருந்திருக்கு. நிறைய அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அவங்களுக்கு மைலோமெலசிக் சேஞ்சஸ் இருந்தது. இம்ப்ரெஷன் டார்சல் ஸ்பைன்ல இருந்து ஆரம்பிப்போம். டார்சல் ஸ்பைன்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஆபரேஷன் பண்ண, அதாவது வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பைன்ல நடு முதுகுல வந்து ஏற்கனவே ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. எதுக்காக பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சில பிராக்சர், அவங்களுக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு பிராக்சர் ஆயிருந்திருக்கு, கம்ப்ரஷன் ஆயிருந்தது. அதை ஃபுல்லா வந்து லேமினெக்டமி பண்ணி அதை வந்து ஃபுல்லாவே சரி பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஸ்பைன்ல மைலோபதி ப்ராப்ளம்னால அவங்களுக்கு D8 D9 எல்லாம் வந்து ஆபரேஷன் பண்ணிருந்தாங்க. அந்த இதெல்லாம் இப்போ ஓரளவு பரவாயில்ல. பட் ஆனா அதுக்கப்புறம் அவங்களால சரியா நடக்க முடியாம போயிட்டாங்க. சர்விக்கல் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா C4 C5 லெவல்ல டிஸ்க் பல்ஜ் இருந்தது. அது வந்து 2 கைக்கு போற நரம்பையுமே அழுத்திக்கிட்டு இருந்தது. C5 C6 லெவல்லையுமே வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்க் பல்ஜ் இருந்தது. அதுவுமே வந்து கைக்கு போற நரம்பு அழுத்தனோட சேர்த்து அவங்களோட கோஆர்டினேஷனை குறைச்சது. அதாவது அவங்க நடையில தடுமாற்றம் வர்றது, சிவியர் பெயின் இந்த மாதிரி இருந்தது. மைலோபதியா மாறாம மைலோமெலசிக் சேஞ்சஸ் மட்டும் இருந்தது. இப்போ வந்து லம்பார் ஸ்பைன் பார்ப்போம். L4 L5 L5 S1 லெவல்ல அவங்களுக்கு ஸ்பைனல் கெனால் வந்து நல்ல நேரம் சுருங்கி இருந்தது. L2 L3 லெவல்லையுமே அவங்களுக்கு வந்து டிஸ்க் பல்ஜ் இருந்தது. இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்திக்கிட்டு இருந்தது. மெயினா L4 L5 லெவல்ல அவங்களுக்கு ஆன்டீரியர் லிஸ்டிசிஸ், ஸ்பைன் வந்து ஒன்னின் மேல் ஒன்னு விலகி இருந்தது. கிரேட் 1 ஆன்டீரியர் லிஸ்டிசிஸ் இருந்தது. அது இடுப்புல இருந்து 2 காலுக்கு போற நரம்பு பாதையுமே அழுத்திக்கிட்டு இருந்தது. பிளஸ் L5 S1 லெவல்லையுமே வந்து அவங்களுக்கு சிவியரா வந்து டிஸ்க் பல்ஜ், ஆன்லர் ஃபிஷர் இருந்து காலுக்கு போற நரம்புல அழுத்தம் இருந்தது. 2 கால்லையுமே அவங்களுக்கு சிவியரா மதமதப்பு இருந்தது. யோசித்து பாருங்க, கழுத்துல மைலோமெலசிக் சேஞ்சஸ் இருந்தது. மைலோபதி மாதிரி நிறைய வந்து நடக்கவே முடியாத அளவுக்கு சிம்டம்ஸ் நிறைய இருந்தது. நடுமுதுகுல ஆல்ரெடி ஆபரேஷனே பண்ணிருக்காங்க. இதுக்காக இப்போ வந்து லம்பார் லெவல்லையும் கீழ் முதுகுலையும் சிவியர் பெயின். இவ்வளவு பெயினோட 78 வயசுல நடக்கவே கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் இப்ப வந்து கம்ப்ளீட்டா நல்லாவே நடந்து போயிருக்காங்க. இது அம்மாவோட எக்ஸ்ரே. L4 L5 வந்து எந்த அளவுக்கு வந்து எலும்பு விலகி இருக்குன்னு பாருங்க. இப்படி இந்த எலும்பு இப்படி விலகி இங்க வந்திருக்கு, இப்படி வர வேண்டிய எலும்பு இங்க விலகி இப்படி போயிருக்கு. இந்த எக்ஸ்ரே இங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல எடுத்ததுதான் கம்ப்ளீட்டாவே வந்து இதுக்கப்புறம் அவங்க நல்லாவே சரியாயிட்டாங்க. எலும்பு நிறைய தேய்மானமும் இருந்தது, சிவியர் ஆர்த்ரோபதி இருந்தது. இது அவங்க வரும்பொழுது எடுத்த பயோதிசியோமீட்டர் ரிப்போர்ட் 5 மே 2026 எடுத்தது. 2 கால்லையுமே நல்ல மதமதப்பு, காலை வச்சாலே தெரியலன்ற அளவுக்கு மதமதப்பு இருந்தது. ரைட் சைடு 42, லெஃப்ட் சைடு 41 சிவியரா இருந்தது. இது 9 மே, ஒரு 4 நாள் கழிச்சு எடுத்திருக்கோம். அந்த 40 சில்லற இருந்தது, இப்ப 33 29 ஆயிடுச்சு. ஓரளவு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. அவங்க எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்து 14, அதுல இருந்து ஒரு 5 நாள் கழிச்சு எடுத்தோம். ரைட் சைடு மாடரேட் ஆயிடுச்சு, லெஃப்ட் சைடு 12 ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, 45 அந்த அளவுக்கு இருந்தது, இப்போ வந்து 21 12 இந்த அளவுக்கு வந்து குறைஞ்சு வந்திருக்கு. இது ஃபைனலா அவங்க வீட்டுக்கு போறப்ப எடுத்தப்ப சுத்தமாவே சரியாயிட்டாங்க. 2 காலுமே வந்து நல்லா வந்து தொடு உணர்வு. அவங்க வந்து ஒரு 20 வயசுல அவங்களுக்கு கால் தொடு உணர்வு எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு இப்ப 80 வயசுல நம்ம சரி பண்ணி கொடுத்திருக்கோம். கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாங்க. ஆமா 20 நாள் ஆயிடுச்சு. ஆனா அந்த 3 வாரம் இருக்க சொன்னோம். 3 வாரத்துல அவங்க நல்ல ரெக்கவரி ஆகி கம்ப்ளீட்டா சரியாகி போயிருக்காங்க. தேங்க்யூ. அம்மா பேரு லட்சுமி கணேசன்.
நாங்கள் வந்து 5th May இங்கே வந்தோம். ஏன்னா அம்மாவுக்கு வந்து இந்த ஸ்பைனல் சர்ஜரி, ஓப்பன் சர்ஜரி பண்ணாங்க அந்த மெனிஞ்சினஸ் இதுக்காக. ஆஃப்டர் தட் அவங்களுக்கு டீஜெனரேஷன் ஆஃப் போன்ஸ் இருந்து ஹிப்பில் வந்து ஒரு மாதிரி வீக்கமாக இருந்துட்டு அவங்க வந்து வாக் பண்ண முடியல. இப்போ அந்த வாக்கரை வச்சே தான் வாக் பண்ணிட்டு இருந்தாங்க நியர்லி 2 years ஸ்பைட் ஆஃப் டூயிங் ஆல் த எக்ஸசைசஸ். அவங்களால முடியல. அப்புறம் சன் ஹாஸ்பிட்டல் அந்த இன்ஸ்டாகிராம்ல எங்க அப்பா தான் பார்த்து, சரி இங்க ஒன்லி நோ மெடிசின்ஸ், ஒன்லி பிசியோதெரப்பி அப்படின்றதுனால ஒரு லாஸ்ட் சான்ஸ் பை காட்ஸ் கிரேஸ் இங்க வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இங்க வந்த ஒரு 2 weeksலயே, ஐ மீன் ஃபர்ஸ்ட் டேலேருந்தே டாக்டர் பார்த்தோன்னே ஒரு அம்மாவுக்கு ஒரு ஹோப் இருந்தது. அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூட 2 days அந்த இதை விட்டுட்டாங்க, வாக்கரை விட்டுட்டு ஸ்டிக்குக்கு வந்துட்டாங்க. அப்புறம் இப்போ கிராஜுவலாக நடக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. வி ஆர் வெரி ஹாப்பி. அதனால இனி அந்த எக்ஸசைசஸ் கண்டினியூ பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நார்மல்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஹோப்பும் டாக்டர் கொடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல் பற்றி சொல்லணுமா, ரியலி தே டேக்கிங் வெரி குட் கேர். வந்து டாக்டர் 2 time ரவுண்ட்ஸ் வராங்க, ரொம்ப ஏமியபிளாக பேசுகிறாங்க. நிறைய பேஷண்ட்ஸ் டாக்டரை பார்த்து அவர் கன்சோல் பண்ணுறதுலேயே ரொம்ப ஹாப்பியாகிறாங்க அண்ட் வெரி என்கரேஜிங். அதனால நர்சஸ் அண்ட் ஸ்டாஃப் டாக்டர் அபி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 9 to 9 ஷார்ப்பா ஒரு 4 sittings கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன கண்டினியூஸா இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப இட் இஸ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, ஒரு மாதிரி ரொம்பவே ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மெடிசன் ஃப்ரீ அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. ரியலி ஒரு எங்க அம்மாவுக்கு 78 வயசுலயே இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குன்னா இட்ஸ் ரியலி அந்த ட்ரீட்மெண்டோடைய இதுவும் அண்ட் வே யூ பீப்புள் டேக் கேர், அதுவும் எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குது. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் த சப்போர்ட் அண்ட் கேர்.